ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு வெள்ளைப்பத்திலையில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான். இது நல்ல வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே. இதெல்லாம் வந்து ஒரு கோப்பம் மாதிரி இருக்கக்கூடியது, ரொம்ப அந்த காலத்து பீஸ். இதெல்லாமே நிறைய டிசைன் இருக்கக்கூடியது, மேலேயுமே என்கிரேவிங் டிசைன்லாம் இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறதுங்க. நல்லா வித்தியாசமான பீஸு. என்னோடய கலெக்ஷனில் வச்சுருந்தது தான் இன்றைக்கி நான் சேலில் போட்டிருக்கேன். இது ஒரு பீஸு, மொத்தம் 4 பீஸ் அப்படியே செட்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு அது வந்து கோப்பம் சந்தன பிலா இல்லை கோப்பம் மாதிரி இருக்கக்கூடியது. இது பன்னீர் சொம்பு. அதில் இருக்க என்ன டிசைனோ அதே மாதிரி இருக்கும். ஒரே கடையில் ஒரு பீஸ் கிடைக்கிறதே சிரமம். இது வந்து இப்போ நாங்கள் ரொம்ப அடிக்கடி போக வர்றதுனால வீட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தது தான் இன்றைக்கி சேலுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா ஒரே நேரத்தில் இந்த மாதிரி செட்டாக கிடைக்காது, தனித்தனியாக ஒவ்வொரு பீஸ் கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது, அதே மாதிரி என்கிரேவிங் டிசைன் இருக்கக்கூடியது. இது வந்து கோப்பம் சந்தன பிலா மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு சைஸு, பன்னீர் சொம்பு வந்து 11 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்து பார்க்குறது வெள்ளைப்பத்திலையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ட்ரே, நல்ல சீலோடையே இருக்குது. அந்த பேக் சைடு ஏதோ ஒரு சீல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சைஸ் வந்து 10 இன்ச்சுக்கு 1.25 அடி இருக்கக்கூடியது. நல்ல கனமாக நல்ல திருத்தமாகவே இருக்குது. 4 சைடும் பாதம் வச்சுருந்துருக்குமோ என்னமோ தெரியல. இதில் வந்து பாதம் இல்லை, அந்த அடையாளம் மாதிரி இருக்குது. பட் இல்லை, இப்படி எப்படி கிடைக்கிறதோ நம்ம அப்படியே வாங்கி போட்டிருக்கோம். அழுத்தமாக இருந்ததுனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரே நல்லா அழுத்தமாக கனமாக இருக்குது. அதில் இதுலேயே ரெக்டாங்கிள் ட்ரேலேயே அதுலேயே பெரிய சைஸ் கிடச்சிருந்தது. ஒவ்வொரு தடவை போகும்போது ஒன்று வாங்குறது தாங்க இது. அதனால் அப்படியே செட்டாக அந்த தடவை போட்டிருக்கேன். இது அதுலேயே பெரிய சைஸு, பட் கொஞ்சம் டிசைன் வித்தியாசப்படும். இதுலேயுமே பார்த்தோம்னா ஜெர்மன் சில்வருங்கிற சீலோடையே இருக்கும். இதுவும் நல்ல அந்த காலத்தில் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்த பொருட்கள் தான் அதெல்லாமே. ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா அந்த மாதிரி இதில் கலெக்ட் பண்ணலாம். சைஸ் ஒரு அடிக்கு 1.25 அடி இருக்கக்கூடியது. அகலம் பார்த்தோம்னா அந்த கைப்பிடியோடு பார்த்தோம்னா 1.25 அடி இருக்கக்கூடியது. இது 4யுமே அப்படியே உங்களுக்கு செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். 4யும் உங்களுக்கு 11,900 விலைக்கு கொடுக்குறேன். ஒரு ட்ரே, பெரிய ட்ரே மட்டுமே வாங்க போனோம்னா 6,000 ரூபாய்க்கு மேலே 6,000 7,000 வந்துடும். இப்போ வாங்குகிற இடத்துலேயே ரேட்டு எல்லாமே ஏறி போச்சு. நம்ம இதை வந்து அப்படியே செட்டாக உங்களுக்கு, அதனால தான் வந்து செட்டாக போடுறதே. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை கூடை தான். இது நல்ல வித்தியாசமான ஒரு பூஜை கூடை. இதுவும் ஷேப்பும் நல்லா இருக்கக்கூடியது. ப்ளஸ் அதோட ஹேண்டில் வந்து மடக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேணா நம்ம யூஸ் பண்ணாதப்போ மடக்கி வச்சுக்கலாங்கிற மாதிரி லாக் டைப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம மறுபடியும் வேணுங்கும் போது அந்த இதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாக் மாதிரி இருக்குது, அந்த லாக்கில் நம்ம பூத்தி விட்டோம்னா நல்லா டைட்டாகவே இருக்கும். இந்த பூஜை கூட வந்து 1,900 விலை கொடுக்குறேங்க. நார்மல் வெயிட்டில் உள்ளது தான். சைஸ் வந்து 7.25 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1,900 ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணச்சட்டியும் நிறையா பூஜை ரூமில் நம்ம பிரசாதம் வைக்க அந்த மாதிரி பர்பஸ்க்கு நிறைய பேர் கேட்குறதுனால கடைக்க வாங்கி போட்டுகிட்டே இருக்கேன். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளதான். ஈயம்லாம் நல்லா அந்த காலத்தில் உள்ள வெள்ளியை பூச்சி நான் வாஷ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து வாக்கில் போட்டிருக்கேன். சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1,400 விலைக்கு கொடுக்குறேங்க. 1,400. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காது வச்ச தூக்கு தான் அது. இதுவும் நம்ம ஏதாவது பொருள் கோதுமை மாவு, பருப்பு அந்த மாதிரி எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உள்ள ஈய பூச்சோட நல்லாவே இருக்குது. கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு 1.25 லிட்டர்லேருந்து 1.25 லிட்டர் பிடிக்கக்கூடியது. 1.5 லிட்டர் 1.25 லிட்டரு. நல்ல கண்டிஷனில் உள்ளது. 5.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1,900 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கூஜா. ஒவ்வொரு பொருளுமே பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். உள்ளெல்லாம் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா புழங்காத ஒரு கூஜா. வெளியில் வந்து நம்ம வாங்கின இடத்துல அப்படியே தூசியில் இருக்கிறது. ஒரு தடவை வாஷ் அது வெளியில் காற்றுப்பட்டால் கொஞ்சம் கருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான். வாஷ் பண்ணோம்னா பளிச்சுன்னு ஆகிடும். சைஸ் வந்து 6.5 இன்ச் இருக்கக்கூடியது. 2,800. கூஜா வந்து 2,800ங்க. அடுத்த பக்கத்தில் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கெண்டி. இது நல்லா 3 மெட்டல் இருக்க மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு கெண்டி. பித்தளை, காப்பர், வெங்கலம்னு இருக்க மாதிரியா இருக்கிறது. 1,300 விலை கொடுக்குறேங்க. சைஸ் 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஈயம். இது வந்து மெட்டல் வந்து ஈயம் தான். ஈயத்தில் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கீதா உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சீனு. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணுற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு டெக்கார் பீஸு.
நல்ல 4 குதிரைகளோட கிருஷ்ணர் வந்து அந்த அர்ஜுனன் சைடு திரும்பி இருக்கிற மாதிரி கீதோபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. அர்ஜுனன் வந்து கை எடுத்து கும்பிட்டு அதை கேட்டுக்கிற மாதிரி உபதேசம் கேட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீனு. நல்ல வித்தியாசமான ஒரு டெக்கார் பீஸ் தான். வித்தியாசமாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வர்றது தான். இது வந்து சைஸ் வந்து 1 அடிக்கு 7 இன்ச் இருக்கக்கூடியது. நம்ம செவுத்தில் வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம், சைடில் நேராகவே நிப்பாட்டி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு காடி மாதிரி இருக்குது, சும்மா வச்சோம்னா கூட நிற்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். 1 அடிக்கு 7.25 இன்ச்சு சைஸ் 2200 அந்த கீதோபதேச இது. அடுத்த பக்கத்தில் வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மினி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு உரல் உலக்கை. சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ கனமாக இருக்கும், கனமான ஒரு பீஸு. மினி பொருட்களே ரொம்ப கிடைக்கிறதில்ல. அதில் இந்த செட்டிநாட்டு பொருட்களில் தான் மினி வந்து உங்களுக்கு வந்து அழுத்தமாக இருக்கும். வெங்கலத்தில் இருக்கிறதோ வெள்ளை பித்தளையில் இருக்கிறதோ இல்லை பித்தளையிலே இந்த சைடு இருக்கிறதோ அழுத்தமாக இருக்கும். மினி சைஸாக இருந்தாலும் சைஸ் 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இருக்கக்கூடியது 2600 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு, 5 முக விளக்கு. இதுவும் நல்ல டிசைனோடு இருக்குது, அன்னப்பச்சி மேலே வந்து டிசைனோட நல்ல அந்த காலத்து விளக்கு. இதெல்லாம் நம்ம கை வச்சு வாஷ் பண்ணால் கூட நம்ம கை கிளிக்காத மாதிரி அதோட விளக்கோட அமைப்பு அவ்வளோ திருத்தமாக அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. சைஸ் வந்து 1 அடிக்கு 1 இன்ச்சு கூட 3ஆக கழட்டிக்கலாங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. 1 அடிக்கு 1 இன்ச்சு கூட அது. அகலம் பார்த்தோம்னா 4.5 இன்ச்சு இருக்கக்கூடியது 2900 விலை கொடுக்குறேங்க. 2900. நல்ல வித்தியாசமான விளக்கு. அடுத்த பார்க்குறது ஒரு மினி ட்ரெக்கிங் ஸ்டவ்னு சொல்லக்கூடியது. அந்த காலத்தில் அந்த காலத்துலன்னு இல்லை, எப்போதுமே இந்த வெளியூர்லாம் போகிறவங்க, மலை ஏறுறவங்க, அந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்க, இல்லைன்னா டூர் போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கக்கூடியது. இது வந்து எப்படின்னா அந்த 3 இது இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அகலமாக வேணும்னா ஃபோல்ட் பண்ணி பெருசுப்படுத்திக்கலாம், வேண்டாம்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதில் செஞ்சுருக்காங்க. சின்ன பாத்திரம் வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரின்ற மாதிரி. கரசின் ஸ்டவ் தான், நல்ல வித்தியாசமான ஒரு ஸ்டவ். நல்லா சின்ன சைஸு, நல்லா அதே மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷனில், யூஸ் பண்ணாத ஒர்க்கிங் கண்டிஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பீஸு. வித்தியாசமாக இருக்க பொருள் அப்படிங்கும்போது பார்த்தோன்னே நம்ம எடுத்துகிட்டு வந்து போடுறது தான். இதே மாதிரி இன்னொன்று வேணும்னா கிடைக்காது நமக்கு, அந்த மாதிரி போடுறது தான். 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது 1900 அந்த ஸ்டவ். அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய 2 பவுல். 2 பவுலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல ஆழமாக இருக்கக்கூடியது, நல்ல அருமையாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பின்னிங்கில் வச்சு செய்யும் போது அந்த அச்சு தான் அந்த கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன பல்ல மாதிரி இருக்கிறது. இது வந்து சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்து சின்னது வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ரெண்டையுமே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 2200 2200 விலை கொடுக்குறேன். 1.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு 2 பவுலும் அப்படியே செட்டாக விலை கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான். இதுவும் நல்ல அருமையானது. அந்த காலத்து பர்மா தேக்கில் உள்ள செஞ்ச பெட்டி, இப்போ செஞ்ச பெட்டி கிடையாது. அதோட லாக்கு வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அழகாக பாதம் வச்சது. இதெல்லாம் இப்போ செய்கிற பெட்டி கிடையாதுங்க. கண்டிஷன் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செய்கிறது. என்னென்னா அந்த மூடியெல்லாம் பார்த்தோம்னா அப்படி நம்ம ஓப்பன் பண்ணால் படக்குன்னு கீழே சாயும். இதில் அந்த லாக்கில் வந்து பின்னாடி இருக்க அந்த லாக் வந்து இது வந்து தாள் வந்து அந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக 90 டிகிரியில் இருக்க மாதிரி. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி தப்பாலாம் வர்றதே இல்லை. 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது 3900 விலை கொடுக்குறேங்க. 3900. நம்ம எதுவும் பொருள் வச்சு நம்ம பீரோக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.